என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நுழைந்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பால் குடித்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மனிதர்கள் கடவுளை தேடுவதற்கு பொதுவான ஒரு காரணம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடுமையான பிரச்சனைகள் மாற வேண்டும் என்பதற்காக. வியாதிகள் சுகமாக வேண்டும், குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய காரியங்களிலும் நன்மையான ஈவுகள் கடந்து வர வேண்டும், வருமானத்தில், வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில் நல்ல உயர்வுகள் உண்டாக வேண்டும், சத்ருவால் மனிதர்களால் வருகிற தீங்குகள் இவைகளிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாக்க வேண்டும். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளுக்காகவே மனிதன் கடவுளை தேடுகிறான். மன அமைதிக்காக, முக்திக்காக, மோட்சம் செல்ல வேண்டும் என்பதற்காக
கடவுளை தேடுகிறவர்கள் மிகவும் குறைவு. ஒருவேளை ஆரம்பத்தில் உலக காரியங்களுக்காக கடவுளை தேடுகிறவர்கள் நாளடைவில் முதிர்ச்சி அடையும் பொழுது இம்மைக்கான காரியங்களை காட்டிலும் மோட்சத்திற்கான நித்தியத்திற்கான காரியங்களை நாடுகிறவர்களாக காணப்படுகின்றனர், மாறுகின்றனர். நாமும் கூட ஆரம்பத்தில் உலக பிரகாரமான விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் இவைகளுக்காகத்தான் நாம் திருச்சபைக்கு ஓடோடி வந்தோம், கடவுளை தேடி வந்தோம். நாட்கள் செல்ல செல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ள உலகத்தின் காரியங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் அதிகமாகி இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நான் கடவுளை தேடாமல் நித்தியத்திற்கான மறுமைக்கான ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்தரித்து நிறைவான பாத்திரமாய் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்கிற பாரம், வாஞ்சை நமக்குள் உண்டாகிறது. கர்த்தர் அப்படியே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலக காரியங்களில் குறைவில்லாமல் நடத்துகிறவர் நித்திய காரியங்களிலும் நிறைவாய் நம்மை நடத்துவாராக. அன்பானவர்களே, இன்றைய செய்திக்குள்ளாய் உங்கள் கவனத்தை திருப்ப நான் அன்போடு கேட்கிறேன். கடவுளை தேடி பல முறை வந்தபொழுதும் பிரச்சனைகள் மாறாத போது, வேண்டிக் கொண்ட காரியங்களில் மாற்றம் நடக்காத போது மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஒருவேளை ஆண்டவர் இருந்தால் அவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? ஒன்று கடவுள் இருக்கிறாரா, அல்லது கடவுள் இருந்தால் அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வதில்லை? ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? பலவிதமான சிந்தனைகள் கேள்விகளாக எழும்புகின்றது. இந்த கேள்விகள் தான் பலருடைய மனதில் இருக்கிறது. இன்றைக்கும் வேதத்தில் ஒரு நபருக்குள் எழுந்த அந்த கேள்வி சிந்தனை, அதைத்தான் இன்றைய செய்தியை நான் உங்கள் மத்தியில் வைக்கப் போகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியைப் போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதீரும். தேவனே, நீர் எங்களை விட்டு போகாதிரும். எங்களோடு கூட நீர் இருக்கிறவராய் இருப்பீரானால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து மாற்றம் உண்டாயிருக்கும். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும். நீர் எங்களை விட்டு போகக்கூடாது. சிந்தனைகளும் கேள்விகளும் குழப்பங்களும் எரேமியாவுக்குள் காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், யுத்த நேரங்களிலே நீர் எங்கள் நடுவில் இருந்து எங்களுக்கு முன்பாக சென்று யுத்தம் செய்கிறவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற கடினமான சூழ்நிலையிலே, சத்ருவின் போராட்டங்களிலே மனிதர்கள் விடாய்த்து சோர்ந்து போனது போல நீர் விடாய்த்து போயிருக்கிறீரே. பராக்கிரமசாலி எப்படி உடைந்து இருக்கிறானோ அதுபோல ரட்சிக்க மாட்டாத ஒரு பராக்கிரமசாலியை போல நீர் இருக்கிறீரே. நாங்கள் உம்மை தேடியும் உம்மை நம்பியும் எங்களுடைய பிரச்சனைகளிலே மாற்றங்கள் வரவில்லை என்று புலம்புகிறான், கலங்குகிறான். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடோடி வருகிறோம். வாரந்தோறும் தினந்தோறும் வீட்டில் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், வாரத்திற்கு ஒரு முறை உபவாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே எல்லாமே கூடும். மனிதர்கள் தான் பிரச்சனைகளை மாற்ற முடியாதவர்கள். பார்ப்பதற்கு அவர்கள் உதவி செய்கிறவர்கள் போல தோன்றலாம், அவர்கள் காணல் நீரை போன்றவர்கள். ஆனால் கிட்ட போகும்போது தான் தெரிகிறது அது உண்மையாய் தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் அல்ல, உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து ஒதுங்கி போய்விடுகிறவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் நீரோ மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. ஆண்டவரே, ஓங்கிய புயம் உம்முடையது, பலத்த கரம் உம்முடையது. மனிதர்களால் செய்ய முடியாதவைகளை நீர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த பாரத்தோடு கூட எரேமியா சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீரானால், எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் நடுவில் இருப்பீரானால் இந்நேரம் பிரச்சனைகள் மாறி இருக்கும், சமாதானத்தை நாங்கள் கண்டிருப்போம். இந்த அதிகாரத்தில் உள்ள மொத்த வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. அங்கே எரேமியா புலம்புகிறான், சமாதானத்திற்கு காத்திருந்தோம், இதோ தீங்கு. ஆசீர்வாதங்களுக்கு நன்மைகளுக்கு காத்திருந்தோம், இதோ சாபங்களும் வேதனைகளும் வருத்தங்களும். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இந்த சூழ்நிலைகள் இருக்காதே தகப்பனே. ஆதலால் அவனுடைய சிந்தனைகள் ஜெபமாக வெளிப்படுகிறது, தேவனே எங்களை விட்டு போகாதிரும். சகோதரனே, சகோதரி, இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம். இன்னும் சில வாரங்கள், மாதங்கள் இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம்.
இத்தனை காலங்கள் கர்த்தரை தேடியும் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய காரியங்களில், நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறது. ஒரு சிந்தனை, தேவன் இருக்கிறாரா? அந்த சந்தேகம் நமக்கு வரவே வராது. நிச்சயமாய் தேவன் இருக்கிறார். ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? என் வீட்டில், என் வாழ்க்கையில் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர். யாத்திராகமம் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணம் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் நடுவில் இருக்க தேவன் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறவராமே, நீர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இது நடக்க வேண்டும்? ஏன் இன்னும் எங்கள் பிரச்சனைகள் தீரவில்லை? கவலைகள், குழப்பங்கள், பாரங்கள். சிந்தனை, நல்ல சிந்தனை, நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இவைகள் நடக்காது. அப்படி என்றால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. பாரம் இருதயத்திலே உண்டாகி எரேமியா ஜெபிக்கிறான், தேவனே எங்களை விட்டு போகாதிரும், எங்களோடு கூட நடுவில் தங்கிகிறோம். கரங்களை உயர்த்தி தகப்பனை இந்த காலவெளியிலே மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில் நடுவில் தங்கிகிறோம், எங்களை விட்டு போகாதிரும். நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறும். பாடி ஆராதித்தோம், முடியாதவைகள் சாத்தியமாகும், குறைவுகள் நிறைவாக மாறும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும், எங்களை விட்டு போகாதரும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கிதியோனுக்குள் ஒரு குழப்பம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இவையெல்லாம் எப்படி எங்களுக்கு நேரிடும்? மீதியானியர்கள் எங்களை ஆளுகிறார்களே, இதற்கு முன்பதாக எங்கள் பிதாக்கள் அற்புதமாய் விவரித்து சொல்லி இருக்கிறார்கள். மீதியானியர்களை ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் கடந்து வரும்பொழுது மீதியானியர்கள் எங்களுக்கு எதிராக வந்தார்கள். அவர்களை ஜெயித்து அவர்களை கப்பம் கட்டுகிறவர்களாக, அதாவது நாங்கள் தலையாக அவர்கள் வாலாக இருக்கும்படி, நாங்கள் மேலாக அவர்கள் கீழாக இருக்கும்படி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து யுத்தம் செய்தார். எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே ஆண்டவரே? அன்றைக்கு கீழாக இருந்த மீதியானிகள் இன்றைக்கு எங்களுக்கு தலைக்கு மேலாக நிற்கிறார்கள். நாங்கள் தலையாக இருந்தோம், இன்றைக்கு வாளாக இருக்கிறோம். எங்கள் சத்துரு எங்களுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறார்கள். நீர் எங்களோடு கூட இருந்தால் இப்படியெல்லாம் நடக்காதே ஆண்டவரே. கிதியோனுக்குள் ஒரு பாரம், தேவனே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், நீர் எங்களை விட்டு போகக்கூடாது. நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் மாற்றம் உண்டாகும். இதே மீதியானியர்களை அன்றைக்கு எங்கள் பிதாக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நீர் எங்கள் கைகளிலும் ஒப்பு கொடுப்பீர். நாங்களும் வாளாக அல்லாமல் தலையாக இருப்போம், கீழாக அல்லாமல் மேலாக இருப்போம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம். தேவனே எங்களை விட்டு போகாதரும். எரேமியாவுக்குள் இருந்த கதறல், கிதியோனுக்குள் இருந்த கதறல் நமக்குள் கடந்து வர வேண்டும். ஆண்டவரே எங்களை விட்டு போகாதரும். குடும்பத்தில் பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள், வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள், கேள்விகள். ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பாரானால் ஏன் இவைகள் நடக்கும்? அப்படி என்றால் ஒரு சிந்தனை நமக்குள் எழும்ப வேண்டும், நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா? அந்த சிந்தனை நாமே ஆராய்ந்து பார்க்க உதவியாக இருக்க வேண்டும். ஒரு பாரமான ஜெபம் உண்டாக வேண்டும், எங்களை விட்டு நீர் போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று இராமல் ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளிலே தம்முடைய வல்லமையை, பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலே இருப்பதை வெளிப்படுத்த விருப்பப்படுகிறார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே வெறுமையும் வாழ்க்கையிலே இருளும் காணப்படுமானால் உங்களுக்குள் இந்த ஆராய்ச்சி சிந்தனை எழும்ப வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா? நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இதெல்லாம் நடக்காதே. நீர் எங்களை விட்டு போகக்கூடாது. இப்படிப்பட்ட பாரமான ஜெபத்திற்கு தேவன் மௌனமாக இருக்கவே மாட்டார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது தேவன்
சும்மா இருக்கவே மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். கிதியோன் புலம்புகிறான், கலங்குகிறான். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் ஏன் இவைகளெல்லாம் நடக்க வேண்டும்? எங்கள் பிதாக்கள் மத்தியிலே அற்புதம் செய்தவர் இப்பொழுது ஏன் அமைதியாக இருக்கிறீர்? நாங்கள் இன்றைக்கு அடிமைகளாக, வாளாக, கீழாக இருக்கும்படி ஏன் எங்களை விட்டு விட்டீர்? இப்படி கலங்கிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் பதில கொடுக்காம ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருப்பேன், எங்களை விட்டு போகாதிரும் என்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். மீதியானியர்கள் இன்றைக்கு எங்கள் தலைக்கு மேலாக நின்று எங்களை அடக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே என்று கதறும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் ஒருபோதும் வெறுமையை நம்முடைய மடிக்கு திரும்பி வரவே வராது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு ஓடோடி வந்திருக்கிறோம், உம்முடைய ஆராதனைக்கு ஓடோடி வந்திருக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்துவார். நமக்கு விரோதமாக மலை போல எழும்பி நிற்கிற பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமற் போகச் செய்வார். ஹல்லேலூயா. பொல்லாத ஜனங்கள் மீதியானியர்கள் கைகளிலிருந்து ஒரே மனுஷனை முறியடிப்பது போல ஆண்டவர் தேவ ஜனங்களை ரட்சித்தவர் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் மலை போல எழும்பி நிற்கிற கடுமையான பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு முன்பதாக, தேவ ஜனங்களுக்கு முன்பதாக மலை போல் நிற்கிற பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வீராக. உம்முடைய ஜனங்கள் கண்கள் காணும்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அதிசயங்கள் அற்புதங்களை செய்தது போலவே இன்றைக்கும் செய்ய பண்ணுவீராக. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். இன்னும் ஒரு நபருடைய இந்த பாரமான ஜெபத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் எரேமியா 14ஆம் அதிகாரத்திற்குள் நான் உங்களுடைய கவனத்தை திருப்ப விருப்பப்படுகிறேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். மோசே ஜெபிக்கிறான், எங்களை இந்த வனாந்தரத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எங்களை இந்த இடத்திலேயே நீர் ஆண்டவரை வைத்தருளும். ஏன் இப்படி ஜெபம் பண்றான்? இந்த வனாந்தரத்திலேயே நாங்கள் இருக்கணும். ஏன் ஜெபம் பண்றான்? வனாந்தரத்தில் என்ன நடக்கிறது என்றால், தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியை, தம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை அவர்கள் நடுவில் இருக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அந்த வனாந்திரத்தில் தேவ ஜனங்களை சூழ்ந்திருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவ ஜனங்கள் செய்த தவறு நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி இந்த ஜனங்களோடு கூட வரமாட்டேன், நீங்க வேணும்னா போங்க, நான் வரமாட்டேன். அப்போ மோசே ஜெபம் பண்றா, இல்லப்பா, எங்களை விட்டு நீங்க போகாதரும், நீர் எங்களோடு கூட இருக்கணும். இந்த எரேமியாவுக்குள்ள இருந்த பாரம், இந்த கிதியோனுக்குள்ள இருந்த பாரம், இந்த மோசைக்குள்ள இருந்த பாரத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். மோசே ஜெபம்ல ஆண்டவர்கள் என்ன, எகிப்தில் நான் கற்றுக்கொண்ட சாஸ்திரங்கள், எகிப்தில் நான் கற்றுக்கொண்ட அந்த யுத்த கலைகள் எனக்கு தெரியும், நான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன், நான் எதையாவது செஞ்சு சாதிச்சிருவேன். முடியாது. மோசே டோட்டலாக டிபெண்ட் பண்ணியிருந்தான், எங்களை விட்டு போகாதரும். அடுத்த வசனத்தில் நீங்கள் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? அப்போ அந்த கிதியோனுடைய ஜெபத்தை பாருங்க, எரேமியாவுடைய ஜெபத்தை பாருங்க, மோசேனுடைய ஜெபத்தை பாருங்க. நீர் எங்களை விட்டு போகக்கூடாது, நீர் எங்களோடு கூட இருக்கணும், அதுதான் எங்களுக்கு விசேஷம். கானான் கிடைப்பது எங்களுக்கு விசேஷம் கிடையாது. நல்ல வேலை கிடைப்பதோ, நல்ல காலேஜில் சீட்டு கிடைப்பதோ, நல்ல வாழ்க்கை கிடைப்பதோ விசேஷம் கிடையாது, அதுவும் தேவைதான். ஆனா நீர் எங்களோடு கூட இருப்பது தான் விசேஷமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும்போது சொல்லுங்க, நல்லா படிச்சிருக்கிறப்பா, நல்ல காலேஜ் கிடைச்சிருக்குதுமா உனக்கு, உண்மையாவே இதெல்லாம் பெரிய பாக்கியம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு பாக்கியம் உனக்கு இருக்குது, அதை மறந்துடாத. தேவன் உன்னோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன்? மறந்துடாதீங்க.
பிதாக்களோடு கர்த்தர் இருந்தது போல பிள்ளைகளோடும் இருக்கணும். கிதியோன் அதை தான் சொல்கிறான். எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்னார்களே, இப்பொழுது எங்கள் பிள்ளைகளிடத்திலே அந்த நன்மைகள் காணவில்லையே, காரணம் என்ன? பிதாக்கள் தேவ சமூகத்தை உறுதியை பிடிச்சுக்கிட்டாங்க. மோசே சொல்கிறான், எங்களுக்கு கானான காட்டிலும் நீர் தான் முக்கியம்னு சொல்கிறான். பிதாக்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. சபை முக்கியம், தேவ சமூகம் முக்கியம், ஜெபம் முக்கியம், ஆராதனை முக்கியம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் கிட்ட அந்த அர்ப்பணிப்பு இல்லை. தலை போனாலும் சர்ச்சுக்கு ஓடி வந்துடுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை அப்படி அர்ப்பணிப்புள்ள பிள்ளைகளை பார்க்க முடியல. அதனால் பிதாக்கள் விவரித்து சொல்லும்படி அற்புதங்களை செய்த தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மௌனம் சாதிக்கிறார். காரணம் என்ன? பிரதர் சிஸ்டர், நீர் எங்களோடு வருவதினால்தானே நாங்கள் விசேஷமானவர்கள். இந்த காலவெளியிலே எரேமியாவுக்குள், மோசேக்குள், கிதியோனுக்குள் இருந்த கதறல், தேவ சமூகத்தின் மீது காணப்படுகிற ஏக்கம், தாகம் ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளும், ஒவ்வொரு திருச்சபை போதகருக்குள்ளும் காணப்படணும். எங்கள் சபை மக்களுக்கு கானான் போன்ற ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. எவ்வளவு நாள் வனாந்தரத்தில் இருப்பாங்க, எவ்வளவு நாள் கண்ணீர் கஷ்டத்தில் இருப்பாங்க, சிறுமைப்பட்ட காலங்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா உபவாசித்து ஜெபம் பண்ணும். வெள்ளிக்கிழமை இந்த வசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணும். எங்கள் ஜனங்க நிறைய பேர் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இன்னும் சிறுமைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னும் துன்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் சரியா மகிழ்ச்சியின் காலத்தை பார்க்கணும். கண்ணீரோடு உங்களுக்காக வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுறோம். எந்த அளவுக்கு கருத்தா ஜெபம் பண்றோமோ அந்த அளவுக்கு கருத்தா இங்க கற்றுக் கொடுக்கிறோம். அந்த கானானின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பது மாத்திரம்தான் விசேஷமானது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். ஊழியக்காரன் கதறணும், பெற்றோர் கதறணும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரணும், என் திருச்சபை மக்களுக்கு உலக பிரகாரமான நன்மைகள் கிடைக்கணும். ஆனால் அதுக்காக உங்களுடைய சமூகத்தை என் பிள்ளைகள், என் ஜனங்கள் இழந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு விசேஷமானது. மோசேனுடைய ஏக்கம், தாகம், அந்த வாஞ்ச, அர்ப்பணிப்பு, ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எந்த இடத்துல வாஞ்ச, தாகம், ஏக்கம் இருக்குதோ அங்கே ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். நான் உங்கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்கிறார், நான் உங்கூட இருப்பேன். மோசையை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், உனக்கு முன்னாக செல்லும். என் சமூகம் உங்கூட இருக்கிறதுனால உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரதர் சிஸ்டர், நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை இளைப்பாறுதலா? கொஞ்சம் உலகத்தை சுற்றி பாருங்க, நாட்டு நடப்புகளை கவனித்து பாருங்க. பணம், பொருள், வேலை, வசதி, வாழ்க்கை இதுதான் பெரிய ஆசீர்வாதம் நினைச்சவங்களா சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, கலக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசேக்கு கற்று தருகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்வதினால், என் சமூகம் உன்னோடு கூட இருப்பதினால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, பாரத்தோடு ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு கானான போன்ற செழிப்பான ஆசீர்வாதங்கள் வேணும். இந்த ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகணும். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைக்கணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு எங்களுடைய ஆராதனையை, எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் நீர் செழிப்பான காலங்களை தரணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அதே சமயத்தில் இன்னொரு அதை காட்டிலும் முக்கியமான ஜெபத்தை பண்ணுறோம். நீர் எங்களோடு கூட இருக்கணும், அதுதான் எங்களுக்கு விசேஷமானது. மோசேக்குள் இருந்த கதறல், கிதியோனுக்குள் இருந்த கதறல், எரேமியாவுக்குள் இருந்த கதறல், தேவனே நீர் எங்களை விட்டு போகாதிரும். சத்தமா ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அன்பான சகோதரனே, சகோதரி, ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் மறுபடியும் 14ஆம் அதிகாரம் எரேமியாவுக்குள் வருகிறேன். சாலமோன் வாலிப வயசு, சின்ன பையனா இருக்கும்போது தேவன் மீது தனியாத தாகம், பயங்கரமான வாஞ்சை. அவனை தூக்கத்தில் தட்டி எழுப்பி, சாலமோனே அப்படின்னு தட்டி எழுப்பினா கூட அவன் மனசில் இருந்து வர்ற சத்தம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்யணும்பா, அதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தரணும்பா, இப்படின்னு ஒரு ஜெபம் அவனுக்குள்ளே இருந்தது. நான் ஆராதனை நேரத்தில் சொன்னேன் பாருங்க, இயேசு என்கிற நாமந்தான் உயர்ந்த நாமம். அம்மா, அப்பா, ஐயோ அப்படின்ற சத்தம் ஆபத்தான நேரத்தில் வரும். ஆனால் ரத்தத்தோடு கலந்தவங்களுக்கு ஒரு சத்தம் வரும், இயேசுவே என்னை காப்பாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
இந்த சாலமோனை தட்டி எழுப்புனா தூக்கத்துல கலக்கத்துல கூட அவன் சொல்றான், இயேசுவே உமக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு தரணும். சின்ன வயசுங்க, வாலிப வயசுங்க, ஆச்சரியமா இருக்குங்க. சின்ன பையனுங்களுக்கெல்லாம் வாலிபர்களுக்கெல்லாம் என்னென்னமோ ஆசை இருக்குது இந்த காலத்தில். ஜபத்தில் குறைவு, சபையில் வாஞ்ச குறைவு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் வாஞ்ச குறைவு. ஆனால் இந்த சின்ன பையனுக்குள்ள எவ்வளோ வாஞ்ச பாருங்களேன். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். அவன் கேட்டதுக்கும் மேலே அவனுக்கு நிறைய கொடுத்தார். ஆனால் அவன் ஒன்றுத்தில் கவனமாக இருக்க மறந்துட்டான். மோசை கவனமாக டியூன் பண்ணான் பாருங்க ஜனங்களை. நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் முக்கியம்தான் ஆண்டவரே, ஆனால் அதை காட்டிலும் விசேஷ ஆசீர்வாதம் நீர் என்னோடு கூட இருக்கணும். நீர் என்னை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அந்த ஒரு அர்ப்பணிப்பு சாலமோனுக்கு இல்லை. பணம் வந்தது, புகழ் வந்தது, பெருமை வந்தது, உயர்வு வந்தது, பல காரியங்கள் வர வர அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதை காட்டிலும் தன்னுடைய சுய மாம்சத்துக்கு பிரியமானதை, மனிதர்களுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பித்தான். ஆதலால் தேவ சமூகத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், சஞ்சலம், வருத்தம், வேதனை அவனை சூழ்ந்து கொண்டது. பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், மாயை மாயை மாயை, எல்லாமே மாயை. அப்போ ஏன் இந்த கடைசி காலத்தில் இந்த புலம்பல்? வாலிப வயசில் காணப்பட்ட அந்த ஆழமான அர்ப்பணிப்பு கொஞ்சம் வசதி வந்த உடனே, கானான் போன்ற செழிப்பு வந்த உடனே தடுமாறியாச்சு. ஆனால் எரேமியா கதறான், கிதியோன் கதறான், மோசே கதறுகிறான், ஆண்டவரே எங்களை விட்டு நீர் போகக்கூடாது. கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி இந்த காலவெளியில் தகப்பனே, வருஷத்தை இன்னும் சில நாட்களில், வாரங்களில், மாதங்களில் முடிக்க போகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீர் அதிகமாக செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. இன்றைக்கு தாழ்வாக குறைவாக இருக்கிற நாங்கள் ஒரு நாள் நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணுறோம்ப்பா, நீர் எங்கள் நடுவில் இருக்கணும், நீர் எங்களை விட்டு போய்விடக்கூடாது. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். கவனமா, எச்சரிக்கையா, ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போய்விடாதபடி நாங்கள் உமக்கு பிரியமானதை தொடர்ந்து செய்யணும். ஆரம்பம் ஆண்டவரே ஆவியில் தொடங்கி மாம்சத்தில் முடிஞ்சிடக்கூடாது. கலாத்திய சபையை போல இந்த சபைக்காக பாரத்தோடு ஜெபம் பண்றோம். உம்முடைய வருகை வரை, கடைசி வரை இந்த சபை ஆவியிலேயே எழும்பி பிரகாசிக்க, ஜொலிக்க கிருபை தாரும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படியே செய்வாராக. பிதாக்கள் எப்படி நடக்கிறார்களோ, பாரமான இன்னொரு ஜெபத்தை நான் வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும், என் குடும்பத்திலையும், உங்களுடைய குடும்பத்திலையும் சேர்த்து ஜெபம் பண்றேன். கரங்களை உயர்த்தி, பிதாக்கள் எப்படி ஆண்டவரே உம்மை சார்ந்து கொண்டு கானானை காட்டிலும், அந்த செழிப்பான ஆசீர்வாதங்களை காட்டிலும் நீர்தான் எங்களுக்கு முக்கியம் என்று அந்த அம்மா அப்பாக்களுக்குள்ளாக, அந்த ஊழியக்காரர்களுக்குள்ளாக எப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருந்ததோ, ஹல்லேலூயா. எங்களுடைய காலங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் அடுத்த தலைமுறைக்குள்ளும் ஆண்டவர் அதே அர்ப்பணிப்பு உண்டாவதாக. ஆண்டவர் பிள்ளைகளும் சொல்லட்டும் அப்பா, அடுத்த தலைமுறையும் சொல்லட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கானானை காட்டிலும், செழிப்பு, உலக காரியங்களை காட்டிலும் தேவ சமூகம், தேவ பிரசன்னம், இதுதான் எங்களுக்கு முக்கியம். கொஞ்சம் சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. 14ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்முடைய கவனத்தை நான் திருப்ப விருப்பப்படுறேன். எங்களை விட்டு போகாதிரும் என்று எரேமியா கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு என்ன சூழ்நிலை தேவ ஜனங்களுக்குள் நடந்து விட்டது? 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். மழை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகரித்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்புகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, மழை தாழ்ச்சியான நேரத்தில் என் ஜனங்கள் என்னை தேடி வரவில்லை. மழை தாழ்ச்சி, யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, எல்லா ஜனங்களும் கரிகருத்து திருகிறார்கள், எருசலேமில் கூக்குரல் உண்டாகிறது. 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிரபலமானவர்கள், எஜமானர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய பிள்ளைகளை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். பிரபலமானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? வேலைக்காரர்களை, வேலைக்காரிகளை வச்சு தான் இவங்க வேலையை செய்வாங்க. இவங்க தங்களுடைய பிள்ளைகளை அப்படி எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. ஆனால் கூலி கொடுக்க முடியல, வறட்சி.
அதனால என்ன பண்றாங்க, வேலைக்காரர்கள் எல்லாம் அனுப்பிட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகள் கிட்ட பாத்திரத்தை கொடுத்து அனுப்புறாங்க, போய் எங்கேயாவது தண்ணி கொண்டு வா. எல்லா இடத்துக்கு போயிட்டு வெறுமையான பாத்திரத்தோடு வீட்டுக்கு திரும்புறாங்க. வெட்கம், தங்கள் தலையை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கடந்த வாரம் பார்த்தோம். ஏற்ற காலத்தில் மழையை பொழிய செய்ய வானத்தின் பொக்கிஷத்தை நான் என்ன பண்ணுவேன், திறப்பேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவ சமூகத்தில் வந்து பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இப்படியெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஆனா ஏன் இங்க மழை தாழ்ச்சி? அன்பானவர்களே, இந்த 14ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் என்னன்னா, மழை இல்லாததுனால தேவ ஜனங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. மூட நம்பிக்கை என்னன்னா, பாகால்னு ஒரு தெய்வம், அந்த பாகால் தான் மழையை கொடுக்கிற தெய்வம். நீங்க பாகாலுக்கு போய் பூஜை பண்ணீங்கன்னா, பாகாலை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மழை வரும். மழை தாழ்ச்சியான நேரத்தில் இவங்க என்ன செய்திருக்கணும், கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கணும். போன வாரம் இதையும் பார்த்தோம். நீங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியிலையா, வானத்தை நான் என்னவா மாத்துவேன், வெண்கலமா மாத்துவேன். கீழே இருக்கிற பூமி என்னவா மாறும், இரும்பு போல மாறும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், நினைவிருக்கும் நினைக்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால், அவருக்கு பிரியமானதை செய்யாவிட்டால் மேல இருக்கிற வானம் வெண்கலமா மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம், மழை பெய்யாது. கீழே இருக்கிற பூமி இரும்பு போல கடினமா இருக்கும். நீங்க விதைச்சாலும் அது முளைக்காது. ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வசனத்தை ஆராய்ச்சி பார்த்திருக்கணும். கவனிங்க, எங்களை விட்டு போகாதிரும் என்கிற ஜெபம் நல்ல ஜெபம் தான். ஆனா ஏன் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி இருக்கிறார்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாட்டு பாடி ஆராதிச்சோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏன் விலகி இருக்கிறார்? நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, ஏன் நடுவில் இல்லை? எங்களை விட்டு போகாதிரும் என்று கதறி கூப்பிடுகிற அளவுக்கு என்ன சம்பவம் நடந்துட்டு? மழை தாழ்ச்சி நேரத்தில், ஆசீர்வாதம் குறைவா இருக்கிற நேரத்தில் இன்னும் கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணி, என்ன வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், நான் எந்த விதத்தில் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கிறேன், ஆராய்ஞ்சி பார்த்துருக்கணும் தேவ ஜனங்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, இது பாரு, நீ இந்த கோயிலுக்கு போனீன்னா, இந்த இடத்துல போய் மந்திரம் பண்ணிக்கிட்டேன்னா உன் பிரச்சனை சால்வ் ஆகும். சபைக்கு வரதை விட்டுட்டாங்க. பாஸ்டருக்கு சொல்லலை, விசுவாசிகளுக்கு சொல்லலை, பிரச்சனை ஆகிடும். யாருக்கும் தெரியாமல் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, மனுஷன் டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான் பாருங்க, ஓடுறாங்க பாகால் தெய்வத்துக்கு பூஜை செய்யுது. ஆண்டவர் கோபப்பட்டு என்ன செய்தார், அவர்களை விட்டு விலகி விட்டார். நீங்க எலியாவின் காலத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் 3.5 வருடம் தேவன் வானத்தை அடைத்து போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. 3.5 வருஷம் மழையே இல்லை. ஏன் மழை இல்லை? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகாப் அந்த ராஜா, ஏசபேல் ராஜாத்தி என்ன பண்ணிட்டா, தேசம் முழுவதும் விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சுட்டா. பாஸ்டர்ஸ், சர்ச்சில் ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரர்களை பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளா சம்பளம் கொடுத்து வச்சுட்டா. பணம் கொடுக்குறோம், நீ இதை பண்ணியன்னா கவர்மெண்ட்னுடைய சலுகை வேணும்னா நீ சர்ச்சை விட்டு வெளியே வா, இந்த பாகாலுக்கு முன்னாடி உன்னுடைய பூஜையை செய். போயிட்டாங்க ஊழியக்காரங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, விசுவாசிகள் நிறைய பேர் போயிட்டாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காரியம் மனுஷன் கொடுக்குற காரியம். மாமா, பிரதர், சிஸ்டர், மனுஷன் கொடுக்குற காரியத்துக்காக சபையை விடலாமா, தேவனை விடலாமா? நன்மையான எந்த ஈவும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பூரணமான எந்த ஒரு ஆசீர்வாதமோ பரத்தில் உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. அது பூரணமானதா, மனுஷன் கொடுப்பது நிறைவானதா? போயிட்டாங்க. ஏசபேல் ஆகாப் சொன்னதுக்காக ஊழியக்காரனும் போயிட்டான், விசுவாசிகளும் ஓட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், வானத்தை அடைச்சார். 3.5 வருஷம் தண்ணீரே இல்லை. பாகால போய் கூப்பிட்டு கிடக்குறாங்க, மழையை பெய்ய செய்கிற தெய்வம், மழையே இல்லை. கூப்பிடுறான், ஒன்றுமே நடக்கலை. சபையை விட்டு போனதுனால உனக்கு ஏதாவது நடந்திருக்குதா? தேவனை தேடுவதை நிறுத்தினதுனால உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கிறதா? அன்பானவர்களே, தேவன் கூட இருந்தால் மாத்திரமே நாம் விசேஷமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். தேவனை விட்டு விலகுவது என்பது மிக மிக ஆபத்தானது. நம்ம தலைமையிலே மண் அள்ளி போட்டுக்கிற கதை. எக்காரணம் கொண்டு ஒரு தீர்மானம் எடுங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம். அல்லேலூயா.
நீர் எங்களை விட்டு போகாதிருக்க வேண்டுமானால் நாங்கள் உம்மை விட்டு விலகக்கூடாது. நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்கணும். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்புறமா எலியா வந்தான், உபதேசம் பண்ணான். அதுக்கடுத்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நடந்தது என்ன? பலத்த மழையை கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, யார் யாரெல்லாம் பாகாலுக்கு முன்னாடி போய் விழுந்து கிடக்கிறாங்களோ, மனுஷன் தருகிற அந்த ஆண்டவர் சொற்பத்துக்கு, ஆண்டவர் சபையை, ஜபத்தை, ஆராதனையை விட்டுட்டு எங்கெல்லாம் போய் ஆண்டவரை விழுந்து கிடக்கிறாங்களோ, உணரட்டும், மனம் திரும்பட்டும், கர்த்தரே தெய்வம் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த பூமியை, வானத்தை திறந்து பொக்கிஷம் போல தேவ ஜனங்களுக்கு வச்சீரோ, பாவம் செய்த போது, தேவனை விட்டு விலகின போது, அதே வானத்தை வெண்கலமா, அதே பூமியை இரும்பா மாற்றி ஒரு நன்மையும் வராதபடி பண்ணிட்டீரப்பா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை விட்டு விலகினதுனால, உம்முடைய ஜெபத்தை நிறுத்தினதுனால, உம்முடைய சமூகத்தை விட்டுட்டதுனால, ஆண்டவரே இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. மனம் திரும்பட்டும், மறுபடியும் எழும்பி தகப்பனிடத்தில் வரட்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு காலங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் பொல்லாத பாவத்தை செய்தாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் வானத்தை அடைச்சிட்டார். அதாவது அவர்களை விட்டு விலகி போயிட்டார். மோசே காலத்தில் நீங்க பாருங்க, மோசே 10 கட்டளைகளை பெறுவதற்கு சீனாய் மலையில் சாப்பிடாம கொள்ளாமல் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். எதுக்கு? தேவ ஜனங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். மோசே வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. பாஸ்டர் இல்லையா, ஃபுல் ஃப்ரீடம் பார்த்தாங்க. கன்றுக்குட்டியை உருவாக்கி பணிக்கிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் அவர்களை விட்டு, இது வணங்க கழுத்துளைச்சனும், இவங்க நடுவில் நான் வரவே மாட்டேன். மோசே கதறான், நீர் எங்களோடு இருந்தால் தானே ஆண்டவரே ஆசீர்வாதம். ஏன் இந்த கதறலுக்கு காரணம் என்ன? ஜனங்களுடைய பாவம். கிதியோனுடைய காலத்தில் நீங்கள் பாருங்கள், ஏன் ஆண்டவர் மீதியானியர் கையில் கொடுத்தாரு? நீங்கள் அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்துங்க. தேவ ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஏன் ஆண்டவர் நடுவில் இல்லை? ஏன் ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாத ஒரு பராக்கிரமசாலியை போல, விடாய்த்து போன புருஷனை போல உனக்கு தெரிகிறார்? அவர் கரம் குறுகி போலமா, அவருடைய செவி மந்தமாகலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்களே அவருக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையாக நிற்கிறது. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். பிதாக்களுக்கு கர்த்தர் இறங்கினது போல பிள்ளைகளுக்கு இறங்கணும்னா அப்படியே தலைமுறை தலைமுறையா தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும். இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். நம்ம செய்யற தவறு, பாவம் நம்மளை மட்டும் பாதிக்காம நம்மை சுற்றிலும் ஒரு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். வெளியின் பொன்மானும் குட்டி போட்டு புல்லில்லாததினால் அதை விட்டு ஓடிப்போகும். காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல காற்றை உட்கொள்கிறது. புல்லில்லாததினால் அவைகளுடைய கண்களும் பூத்து போயிருக்கிறது என்றார். கவனிங்கள் அருமையானவர்களே, இந்த 3 வசனத்தை 3 காட்சியாக கொண்டு போறேன். ஒன்று, தேசத்தின் மேல மழை இல்லாததுனால நிலம் ஹார்ட் ஆயிடுச்சு, இரும்பு போல மாறிடுச்சு. நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? நிலம் நமக்கு புசிப்பதற்கு நல்ல கனிகளை கொடுக்கணும். நம்மளுடைய பிழைப்பே நிலத்துல தான். ஈசாக்கு விதை விதைச்சா 100 மடங்கு பலன், ஆசீர்வாதம், செழிப்புக்கு காரணம் அந்த இடம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த நிலத்தை கடினமா இரும்பு போல மாத்திட்டார். நல்ல கனி கொடுக்க வேண்டிய அந்த நிலம் இப்போது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வறண்டு வெடித்து காய்ந்து போய் கிடக்கிறது. இரண்டாவது பாருங்க, வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாதனால் அதை விட்டு ஓடி போகும். குழந்தைகளை விட்டுட்டு எந்த ஒரு தாயும் ஓடாது. ஆனால் புல் இல்லாததுனால காட்டில் இருக்கிற மிருகங்கள் தங்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு ஓடி போகுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளை விட்டுட்டு காட்டு மிருகங்கள் ஓடுது. மூன்றாவது பாருங்க, காட்டு கழுதைகள். இந்த காட்டு கழுதைகள் என்றது என்னது? குடும்பத்துக்கு, வீட்டுக்கு உதவியாக இருப்பவைகள். வீட்டில் இருக்கிற பொதிகளை சுமப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறவைகள் வீட்டு மிருகங்கள். வீட்டு மிருகங்களும் புல் இல்லாததுனால வலு சர்ப்பத்தை போல காற்றை சாப்பிடுதான். காற்றை சாப்பிடு. அப்போ நிலம், காட்டில் இருக்கிற மிருகம், வீட்டில் இருக்கிற மிருகம், டோட்டலாக என்டையர் வேர்ல்டு எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. யார் செய்த பாவம்? யூதாவின் பாவம், தேவ ஜனங்களின் பாவம். நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆதாம் தான் பாவம் செய்தான். ஆதாமும் ஏவாளும் தான் பாவம் செஞ்சாங்க.
ஆனால் அது வரைக்கும் நல்ல கனிகளை கொடுத்துட்டு இருந்த பூமி முட்களை கொடுக்கக்கூடியதாய் மாறிடுச்சு. வேதனை கொடுக்கக்கூடிய முட்கள் அந்த நிலத்தில் வந்துச்சு. இது வரைக்கும் அந்த நிலத்தில் நல்ல கனி, போனால் பறிக்கலாம், புசிக்கலாம், சாப்பிடலாம், நிம்மதியாக இருக்கலாம். பாவம் எப்போ உள்ளே வந்துச்சோ முள்ளு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, கொத்த ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு கண்ணீர்களுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள். அது மாத்திரம் இல்லைங்க, ஆதாமை மாத்திரம் குத்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய பிள்ளைகள், அதுக்கடுத்து வந்த தலைமுறை, ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆதாமின் பாவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுக செஞ்சிச்சு, எல்லா மனிதர்களையும் சாபத்துக்குள்ளே தள்ளிடுச்சு, தலைமுறை தலைமுறையாக அவர்களை வேதனைக்குள்ளாய் மாற்றியது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களை விட்டு போகாதிரும். ஒருபோதும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. அவர் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மீது இரக்கம் உள்ள தேவன் விலகுகிற அளவுக்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தை துக்கப்படுத்துவர்களாக இருப்போம். ஆனால் அவர் போராடி கொண்டே இருக்க மாட்டார், அமைதியாய் விலகி விடுவார். ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கணுன்ற ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய பாவம் நம்மளை மாத்திரம் அழ வைக்காது, மறந்துடாதீங்க, நம்முடைய பிள்ளைகளை அழ வைக்கும். ஆதாம் ஏவாளின் பாவம் ஆதாம் ஏவாளோடு முடிஞ்சிருந்தா பரவாயில்லையே, பிள்ளைகளெல்லாம் அழற நிலைக்கு போனதுக்கு காரணம் என்ன? அந்த பெற்றோருடைய கீழ்ப்படியாமை இல்லையா? 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, அப்பா, யூதா மாத்திரம் துக்கிச்சா பரவாயில்ல, அந்த ஆண்டவரை பிரபலமானவர்கள் மாத்திரம் ஆண்டவரை வேதனைப்பட்டா பரவாயில்ல, அவங்க பிள்ளைகளும் கரிகருத்து எருசலேமில் குக்குரல், நிலம் வெடிச்சு, காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாமே கலங்கி, ஒருத்தருடைய பாவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் கலங்க பண்ணுதப்பா. 2 கரங்களை உயர்த்தி, நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்கிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி நமக்கு மத்தியில் பராக்கிரமசாலியை போல இருக்கணும்னா நாம் அவருக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவரே, இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், பிதாக்களுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்தோம். சத்தமாமேன்னு சொல்லுங்க. நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கையை அபத்தமாக்காதபடி எங்களை நினைத்தருளும். அன்பானவர்களே, இந்த 20ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவரே, எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் செய்த பாவங்களையும் மன்னித்தருளும். முதல்ல எரேமியா, எங்களோடு கூட நீர் திரும்பி வரணும், எங்கள் நடுவில் இருக்கணும், யுத்தத்தில் பராக்கிரமசாலியை போல எங்களுக்காக யுத்தம் செய்யணும், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி எங்களுக்கு முன்ன இருந்தது போல ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுறான், எங்களுடைய பாவங்களை மன்னியும். போன வாரம் செக்ஷன் மீட்டிங் நடந்தது. செக்ஷன் மீட்டிங்கில் எங்களுடைய டிஸ்ட்ரிக்டினுடைய அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் வந்திருந்தார். அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னார், நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது முதல் ஜெபம் பரிசுத்தப்படுத்துகிற ஜெபத்தை செய்வேன். பிதாவே, என்னை பரிசுத்தப்படுத்தும். அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, முதல் ப்ரேயர், ஆண்டவர் என்னை ஆசீர்வதின்னு தொடங்காதீங்க, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும். அதுதான் அந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறார், தேவனே, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். அதை தான் தாவீது ஜெபம் பண்ணுறான், தேவனே எங்களுக்கு இறங்கி, அதுக்கடுத்து எங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதித்து. பிரதர் சிஸ்டர்ஸ், எரேமியா கரெக்டாக பிடிக்கிறான். ஆண்டவரே, எங்களுடைய பாவம், எங்களுடைய பிதாக்களின் பாவம் இதெல்லாம் நாங்கள் அறிக்கையிடுறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் குறுகி போகலப்பா, உம்முடைய செவி மந்தமாகல. ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய புயம், ஓங்கிய புயம், பலத்த கரம் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. சத்தமாக ஆமென் சொல்லலாமா? ஆனால் அந்த கரம் செயல்படாததற்கு காரணம் எங்களுக்கும் உமக்கும் உள்ளாக காணப்படுகிற இடைவெளி. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே, அந்த இடைவெளி, அந்த விரிசல் நீங்கணும், எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவு சரிப்படுத்தப்படணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். 21ஆம் வசனத்தில் பாருங்க, எங்களோடு உமக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவருக்காதரும். என்ன ஜெபம் பண்றோம்? உடன்படிக்கையை கொஞ்சம் நினைச்சு பாரு. ஆண்டவரே,
பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி உடன்படிக்கை செஞ்சாங்க தெரியுமா? நேராக போயிட்டு உக்காந்துக்கிட்டு, ஆண்டவரை எங்களை நினையும் அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணல. ஒரு பலியை கொண்டு போய் செலுத்தி, ஒரு ஆடாவது ஒரு கோழியாவது ஒரு எதையாவது பலி செலுத்தி, ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கை நான் செய்யறேன், என்னை நினைத்தருளும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எங்க பலி இருக்குதோ அங்கதான் உடன்படிக்கை இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பாருங்கள், எந்தெந்த பரிசுத்தவான்கள் பலி செலுத்தினாங்களோ அங்கே தான் கர்த்தர் இறங்கி வந்து உடன்படிக்கை பண்ணார். உங்கள் ஜெபத்தில் இரண்டாவது நீங்கள் காண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், பலியாக உங்களை கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தை பலியாக கொடுக்கிறேன். இன்னைக்கு எந்த ஆட்டையும் எந்த மாட்டையும் கோழியும் நீங்கள் பலி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய சரீரங்களே ஜீவ பலிகளாய் செலுத்தப்பட வேண்டும். ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலிகளாக ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி எது தெரியுமா? என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்கள் கடத்தில் கொடுக்குறேன். நான் கொடுக்குற தசம பாகம் முக்கியம்தான், நான் கொடுக்குற காணிக்க முக்கியம்தான், ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் முக்கியம் என்னையே நான் கொடுப்பது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். உடன்படிக்கை செய்கிறார்கள். 22ஆம் வசனம், புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினி. என்ன அழகா ஜெபிக்கிறான் எரேமியா. கொஞ்சம் முழங்கார் படிடுவோமா? புறஜாதிகளுடைய வீணான தேவர்கள் மழையை வருஷிக்க பண்ண முடியுமா தகப்பனே? பாகால வணங்கினா மழை வரும்னு சொல்றாங்க. இல்லப்பா, வானம் தானா மழையை கொடுக்குமா? மனுஷனை தேடுறதுனாலையோ அல்லது காலம் மாறுறதுனாலையோ இது நடந்துடும்? இல்லப்பா, எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் மாத்திரம்தான், மழையை கொடுக்கிறவர் நீர் மாத்திரம்தான். ஆதலால் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். என்ன ஒரு அருமையான அர்ப்பணிப்பு. கொஞ்சம் முழங்கார் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த காலவெளியில் அப்பா எங்களை விட்டு போகாதோப்பா, எங்கள் நடுவில் இரு ஆண்டவரே. ஊழியக்காரனாகிய நானும் சரி, என்னுடைய ஜனங்களும் திருச்சபை மக்களும் சரி, நிறைய பாடுகள் போராட்டங்களப்பா. மீதியானியர்கள் வந்து தலைமையில் ஏறி மெரிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா சத்ரு ஆண்டவரே பலவிதமான போராட்டங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களுடைய ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறான்ப்பா. ஒரு பாரமான ஜெபம், எங்களை விட்டு நீர் போகாதோ, எங்கள் நடுவில் நீர் இருக்கணும். ஆண்டவர் சுட்டி காட்டுறார், நான் உன் நடுவில் இருக்கணுமா? நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கணுமா? உனக்கும் எனக்கும் நடுவில் பிரிவினையா பாவம் இருக்குது. அந்த பாவத்தை சரிசை. பழுதற்ற பலியாக, ஜீவ பலியாக உன்னையே நீ ஒப்புக்கொடு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த எரேமியாவின் ஜெபத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆண்டவரை தேவன் ஜனங்கள் பக்கமாக திருப்புறான். இந்த சபையில் ஆண்டவருடைய கவனம் நம் பக்கமாய் திரும்புவதாக, நம்முடைய பிள்ளைகள் பக்கமாக திரும்புவதாக. எங்கள் பிதாக்களுக்கு நீர் அற்புதம் செய்தது போல எங்களுக்கு அற்புதம் செய்வீராக. எங்கள் பிதாக்கள் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தார்களோ கரங்களை தட்டி, அதுபோல ஆண்டவர் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையா நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கலாம், நல்ல காலேஜ், நல்ல சீட்டு கிடைக்கலாம், நல்ல வாழ்க்கை கிடைக்கலாம். அதோடு அவங்க கர்த்தரை மறந்துட்டாங்கன்னா, அந்த கானான் தான் முக்கியம்னு போயிட்டாங்கன்னா, அது ஒரு சரியான வளர்ப்பு இல்லைப்பா. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம் இல்லைப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த கானானை காட்டிலும் விசேஷம் என்ன தெரியுமா? உனக்கு கிடைச்சிருக்கிற வேலையை காட்டிலும், உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை காட்டிலும், உனக்கு கிடைச்சிருக்கிற படிப்பை காட்டிலும் உனக்கு இருக்கிற விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பது. கரங்களை தட்டி, ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி உன் பக்கத்தில் இருப்பதுதான் விசேஷமான ஒன்று. ஆண்டவரே அந்த விசேஷத்தை எங்கள் பிள்ளைகளோ, எங்களுடைய பேர பிள்ளைகளோ, எங்களுடைய பெற்றோர்களோ, எங்களுடைய சபையோ, எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோ இழந்துடக்கூடாதப்பா. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும். ஆண்டவரே மழை தானா வருமா? அல்லது ஆண்டவரே வீணான தேவர்கள் கொடுப்பார்களா? இல்ல ஆண்டவரே, இதையெல்லாம் உண்டு பண்ணினவர் நீர் தான். கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, நீர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆதலால் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் திரும்ப மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா சில ஆசீர்வாதங்கள் குறைவுபடுறதுனால சபையை விட்டு போயிட மாட்டோம் ஆண்டவரே, ஐயா உமக்கு காத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆண்டவர். எங்களுடைய குடும்பத்தை சரி செய்வோம், எங்களுடைய சபையை சரி செய்வோம், எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிற பாவத்தை ஆண்டவரை நீக்கி போடுவோம்.
ஒரு பாரமான ஜெபம், ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போகாதரும். ஹல்லேலூயா. நீர் எங்கள் பக்கத்தில் இரும். நீர் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. ஆமென். இருளான நேரத்தில் வெளிச்சமா ஆண்டவரே, அப்பா, கண்ணீரான நேரத்தில் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் துணையா நீர் எங்கள் பக்கத்தில் இரும். பாடி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான நேரத்தில் வெளிச்சமாயிரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனாயிரும். இருளான நேரத்தில் வெளிச்சமாயிரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனாயிரும். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயாயிரும். நெருக்கத்தின் நேரத்தில் தகப்பனாயிரும். சொல்லுங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயாயிரும். நெருக்கத்தின் நேரத்தில் தகப்பனாயிரும். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் முன்னதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே மோசே கதறுகிறான், எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி. எரேமியா கதறுகிறான், எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கதறுகிறோம் தகப்பனே, எங்களை விட்டு போகாதிரும் ராஜா. நீர் எங்களை விட்டு பிரியாத தேவனாயிருக்கிறீரப்பா. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள் ராஜா. தகப்பனே, எங்களை விட்டு பிரியாதிரும் தகப்பனே. எங்கள் உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து செல்லலாம், எங்களுடைய வசதிகள் எங்களை விட்டு பிரிந்து செல்லலாம், ஆனால் நீர் ஒருபோது எங்களை விட்டு பிரியக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விட்டு பிரியாதபடி நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க, உம்முடைய பாதையில் நடக்க, உம்முடைய வார்த்தையின்படி வாழ நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த காலை வேளையில் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி நீர் எங்களோடு இருந்து, நீர் எங்கள் தேவனாயிருந்து நாங்கள் உம்முடைய ஜனங்களாயிருக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.